சின்ன பசங்களா ஓடி வாங்க, ஓடி வாங்க, காட்சி ஆரம்பிக்க போகுது. இன்னைக்கு இதுதான் கடைசி காட்சி. ரொம்ப தூர தேசத்துல இருந்து, காட்டுக்குள்ள இருந்து நான் இந்த குரங்குகளோட ராணிய கொண்டு வந்திருக்கேன். அவ பேரு இதெல்லாம் ஒரு பொழப்பா? அவள வெளியில வர சொல்லு, ஆட சொல்லு. அவள வெளியில வந்து ஆட சொல்லு. வெளியில வர சொல்லு. அவள ஆட சொல்லு. அவள கலப்பில நிக்க சொல்லு. ஒரே ஒரு காசு கொடுத்தீங்கன்னா போதும், குரங்குகளோட ராணி உங்களுக்காக வித்தைகள் காட்ட இதோ வந்துட்டா. ஆடு ராணி, ஆடு. தாண்டு ராணி, தாண்டு. வா வா வந்து உட்காரு. நீ இன்னும் கிரீடத்து மேல உள்ள ஆசையை விடலையா? நான் குரங்குகளோட ராஜாவாச்சு. சரி, நீ திருந்த மாட்ட. ஆட்டத்தை பாப்போம். இப்ப குரங்கு ராணி அருமையான ஒரு வித்தைய காட்ட போறா. ஒரு வளையம் விடாம எல்லா வளையங்களையும் தாவி குதிச்சு அந்த கிரீடத்தை தலையில வச்சு குரங்குகளோட ராணியாக போறா. குரங்குகளோட ராணியாக போறாங்க. இனிமே இந்த கிரீடை எனக்கு வேண்டாம். அப்ப எது வேணும்? ஆஹா, எவ்வளவு அழகான கிரீடம். அந்த கிரீடம் மட்டும் எனக்கு கிடைச்சா அதை விட அதிகமா நான் வித்த செய்வேன். இந்த பார்வைய நான் பார்த்திருக்கேன். மீன் தூண்டில மாற்றத்துக்கு முன்னாடி இப்படித்தான் பாக்கும். என்ன சொல்ற? என்ன பார்த்தா உனக்கு மீன் மாதிரியா இருக்க? ஆமா, அதுவும் பசியோட இருக்கிற மீன் மாதிரி. ஏன் நான் அந்த கிரீடம் மேல ஆசைப்படக்கூடாதா? எனக்கு சாப்பாடு? இன்னைக்கு உனக்கு சாப்பாடு இல்ல. இது ஓன் தப்பு. கிரீடம் வைக்கிறதுக்கு சும்மா பல்ட்டி அடிச்சா மட்டும் போதாது. பின்பக்கமா பல்ட்டி அடிச்சுக்கிட்டே வந்தாதான் தட்டுல காசு விழும். ஆமா, இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? போனா போகுதுன்னு கொடுக்கறேன். இந்தா. நான் உன்னை மறுபடியும் எச்சரிக்கிறேன். ஏன் அதுக்கு பதிலா நீ எனக்கு உதவி பண்ண கூடாதா? நீ வம்புல மாட்டிக்கிறதுக்கு நான் உனக்கு உதவி செய்யணுமா?